வெல்கம் டு த ஃபின்ஆப் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பான் புரோக்கர்ஸ். அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒவ்வொரு மெனூஸ் பற்றி நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாஸ்டரில் இருக்கிற ஸ்கீம் அப்படிங்கிற ஃபார்ம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக ஒரு ஸ்கீம் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாமே இங்கே நார்மலாக வியூ ஆகும். ஓகேவா? ஓகே, நான் இப்போ புதுசாக ஒரு ஸ்கீம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஜென்ரலாக பான் புரோக்கர்ஸ் வந்து எப்படி ஸ்கீம் யூஸ் பண்ணுவாங்கன்னா 12% ஸ்கீம், 18% ஸ்கீம் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கீமோட நேமை வந்து இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 12 ஓகேவா அப்படின்னு ஸ்கீம் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? தென் டெஸ்ட் 12% அப்படின்னு கூட கொடுக்கலாம், டெஸ்ட் 12 கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்கீம் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா டெஸ்ட் 12% ஸ்கீம் அப்படின்னு அந்த ஸ்கீமோட டிஸ்கிரிப்ஷன், அந்த ஸ்கீம் பத்தி கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க புதுசா வேற ஸ்கீம் நீங்க யூஸ் பண்றீங்கனாலும் அந்த ஸ்கீமோ அதை கூட இங்க நீங்க கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பிரான்ச் கோட் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன பிரான்ச்சோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாளையங்கோட்டைன்னா பாளையங்கோட்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஹவு டு செட்டப் ஏ நியூ பிரான்ச், ஓகேவா? உங்கள் பிரான்ச் டீடைல்ஸை வந்து நீங்கள் எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ மெட்டீரியல் டைப், நம்ம என்ன மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், கோல்டு, கேடிஎம், சில்வர். ஓகே, நான் கோல்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கால்குலேஷன் டைப், இப்போ நார்மல் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மல் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் குமுலேட்டிவ் பேசிஸில் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா குமுலேட்டிவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் நார்மல் பேசிஸில் தான் கால்குலேஷன் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கால்குலேஷன் பீரியட், டெய்லி பேசிஸில் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுமா இல்லை மந்த்லியே கால்குலேட் பண்ணுமா, அது உங்கள் சாய்ஸு. ஸோ நான் மந்த்லி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட், இது வந்து என்னது அப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இன்னைக்கு நகை அடகு வைக்கிறாங்க, நாளைக்கே வந்து திருப்ப வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மினிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். எத்தனை நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 10 days 10 நாளுக்கான வட்டி வந்து அவங்க நாளைக்கே வந்து கேட்டாலும் 10 நாளுக்கான வட்டி வந்து நான் வந்து கண்டிப்பாக அதில் போடுவேன். ஸோ அப்படின்னா 10 நாள் அப்படின்னு செட் பண்ணலாம். இல்லை அவங்க மந்த்லி தான் வராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 30 days அப்படின்னு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். ஓகேவா? ஓகே, கோல்டு பர்சன்டேஜ் ரேஷியோ வந்து ஜென்ரலாக பான் புரோக்கர்ஸ் வந்து 12% ஸ்கீமு, 15% ஸ்கீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. 12%, 18% ஸ்கீம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கோல்டு பர்சன்டேஜ் வந்து 12% அப்படின்னா இங்கே வந்து 55%க்கு அதான கோல்டு வேல்யூ வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க 1,00,000 ரூபாய் வந்து வாங்குறாங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் அப்படின்னா நம்ம வந்து 55%, அதாவது அவங்களுக்கு வந்து 55,000 வந்து 12% ஸ்கீம்ல வந்து நம்ம கொடுக்கலாம். அதே இது 18% அப்படிங்கும் போது 65%, அதாவது 65,000 வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ நான் வந்து 55,000 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ நான் 55 அப்படின்னு அந்த பர்சன்டேஜ் ரேஷியோ வந்து நான் செட் பண்ணுறேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எனக்கு வந்து 12%. ஓகேவா? அப்புறம் டூரேஷன் மந்த், அது வந்து நீங்கள் 3 month ஸ்கீம்லேயும் ரன் பண்ணலாம், 6 month ஸ்கீம்லேயும் ரன் பண்ணலாம். இப்போ 3 month ஸ்கீம் அப்படின்னா இப்போ வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படி இருக்கு அப்படின்னா இப்போ ஜனவரி, பிப்ரவரியில் அவங்க ஒன்றும் வட்டி கட்ட வரல, ஆனால் மார்ச்ல கண்டிப்பாக அவங்க கட்டியிருக்கணும். ஓகேவா? இன்கேஸ் அவங்க மார்ச்லயும் அவங்க கட்டலை அப்படின்னா அந்த 3 மாசத்தை தாண்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நீங்க சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து 15% அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% அப்படின்னு சார்ஜ் பண்ணலாம். ஓகே, அந்த அந்த இதுவும் தாண்டலாம், அது கட்டலை அப்படின்னா திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இன்க்ரீஸ் 6 month வரைக்கும் நம்ம செட் பண்ணலாம் இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை. அவங்க அதுலேயும் கட்டலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 18% வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக 3 months அவங்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 15% வந்து நீங்கள் ரேட்டை கூட்டி சார்ஜ் பண்ணலாம். இல்லை அதுலேயும் அவங்க வரல, அது 6 month வரைக்கும் அவங்களுக்கு நம்ம டியூரேஷன் கொடுக்கலாம். அதுலேயும் அவங்க வரல அப்படின்னா நம்ம 18% வந்து நம்ம என்ன பண்ணலாம், சார்ஜ் வந்து செட் பண்ணலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் இன் அட்வான்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஆன் ஆஃப்னு இருக்கு. நான் அப்பல சொன்ன மாதிரி தான் மினிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் அங்கே இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே அவங்க வைக்கும் போதே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மினிமம் இன்ட்ரெஸ்ட் டேஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். மினிமம் இன்ட்ரெஸ்ட் டேஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு, ஏன்னா நம்ம சார்ஜ் அட்வான்ஸாகவே வாங்கிட்டோம் இல்லையா, அப்போ அதை நம்ம 0 அப்படின்னு நம்ம செட் பண்ணிடலாம்.
இல்லை அதை நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா நான் மினிமம் எத்தனை நாளைக்கு வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் செட் பண்ணலாம். ஓகேவா? இது என்னோட சாய்ஸ் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து அவங்ககிட்ட என்ன பண்ணுறேன்னா அட்வான்ஸாக நான் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ அப்படி நீங்கள் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் நீங்கள் லைவ்னு வச்சுக்கோங்க. நம்ம ஸ்கீம் நேம் வந்து டெஸ்ட் 12% வச்சு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் சேவ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மேலே வந்துடுச்சு. நம்மளோட ஸ்கீமும் டெஸ்ட் 12% போட்டு நமக்கு இங்கே வந்துடுச்சு. இங்கே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதிலே வந்து இப்போ நீங்கள் இந்த எடிட் எதுவும் நீங்கள் இந்த சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. ஸோ அதுக்காக தான் அந்த எடிட் பட்டன். நீங்கள் அதை டெலிட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கன்ஃபார்ம் டெலிட் கொடுத்தீங்கன்னா ஓகேன்னு கொடுத்தீங்க இந்த ஸ்கீம் வந்து டெலிட் ஆகும். ஸோ நான் இது பண்ணலை. உங்களோட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் வந்து கொடுக்குறோம். நீங்கள் அது மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.